குமரிக்கண்டம் பார்ட் 6. சீதாக்கு அவளுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே இந்த அந்தப்புறத்தில் இருந்து முடிக்கிறதுக்கு அவளுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அப்போது சீதா தன்னுடைய காதலனான படைத்தளபதி கிட்ட என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லவும், அதுக்கு படைத்தளபதி சேரனும், நீ ரொம்ப நாளாகவே இதை கேட்டுட்ருக்க, இதுக்கு மேலே உன்னை இங்கே நீ இருக்க வேணாம், நீ என் கூட வந்துடு, என் வீட்டில் என் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ இங்கே தாராளமாக அவங்களுடைய பொண்ணு மாதிரி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு சேரன் கூட்டிகிட்டு வாரான். அப்போது 2 பேரும் மாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சீதா சொல்கிறா, நான் இந்த மாதிரியான சந்தோஷமான வாழ்க்கையை எவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போ கிடச்சிருச்சு, அதை நினச்சி சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சீதா சொல்கிறா. இப்போது சீதா, அப்புறம் சேரன், அதுக்கப்புறமா சேரனோட அம்மா, சேரனோட சித்தி, அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சேரனோட அம்மா சொல்கிறாங்க, எவ்வளோ நாள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா, மேரேஜ் பண்ணிக்கோன்னு எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா, ஃபைனலி அவன் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவனே ஒரு நல்ல மனைவியாக அவனுக்கு தேர்ந்தெடுத்துட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சேரன் சொல்கிறான், சித்தி பார்த்தீங்களா, நான் அம்மாவுக்கு கஷ்டமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது சேரனும் அதுக்கப்புறமா சீதாவும் தனியாக இருக்கிறாங்க. அப்போது சீதா சொல்கிறா, என்னங்க எனக்கு பயமாக இருக்குது, என்னை பற்றின விஷயத்த ஏன் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்லலை, மேபி ஃப்யூச்சரில் இதை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், அதனால் என்னை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறா. அதுக்கு சேரன் சொல்கிறான், நீ சேத்துல பூத்த தாமரை, உன் மேலே எந்த ஒரு சேருமே இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்காது, இந்த நல்ல சமயத்தில் ஏன் தேவையில்லாத குழப்பம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக இரு, நான் உன் கூட இருக்கேன்லா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நல்ல ஆறுதலாக பேசுகிறான் சேரன். இப்படியே 1 வருஷமும் ஆயிடுது. திடீர்னு ஒரு போர் நடக்கும்போது படைத்தளபதியான சேரன் இறந்து போயிருதான். தன்னுடைய மகன் செத்து போன அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் சேரனுடைய அம்மாவும் இறந்து போகிறாங்க. இப்போது சீதா மட்டும் அந்த வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அப்போது ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து, நீ ஒரு வேசி, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போது அரசவையில் வச்சு கேட்கும்போது அவள் சொல்கிறா, அப்போ நாங்கள் வேசினா அப்போ எங்களை யூஸ் பண்ணுற அந்த அரசர் யார், அப்புறமா எங்களை யூஸ் பண்ணுற அந்த நல்ல அரச பதவியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் யார், அவங்களும் பாவம் பண்ணவங்க தானே அப்படின்னு சொல்ல, ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ என்ன எங்களுடைய அரசனையே நீ எதிர்த்து பேசுகிறியா, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ இங்கே இருந்தேன்னா உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த ஒரு பாதுகாப்புக்கும் சான்ஸ் கிடையாது, அதனால் நீ இங்கே இருந்து போயிருன்னு சொல்லவும், அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சீதா, நான் இங்கேருந்து போயிருந்தேன், நான் இங்கே இருந்து போகணும், அவ்வளோதானே, கண்டிப்பாக நான் போயிருந்தேன்னு அவள் சொல்லியிருந்தா. அப்புறம் போகிற வழியில் அப்படியே சீதாவுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அதுக்கப்புறம் சீதா நினைக்கிறா, இந்த குழந்தைய நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்மளை வேசின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம குழந்தைக்கும் கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா என்ன பண்ணுறா, ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போயிருதா. அதுக்கப்புறமா சீதா இன்னொரு நாட்டுக்கு போகிறா. இன்னொரு நாட்டுக்கு நடந்தே போய் ஒரு துணி தைக்கிற பெரியவரை பார்க்குறா. அப்போது அந்த துணி தைக்கிற பெரியவர்கிட்ட சொல்கிறா, பெரியவரே எனக்கு வேலை ஏதாவது இருந்தால் கொடுங்க, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறா, எனக்கும் யாருமே கிடையாதுமா, இந்த துணியை தைச்சி தான் என்னுடைய பொழப்பே ஓடுது, எனக்குமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கண்ணுமே தெரியாமல் போகுது, துணியை ஒழுங்காகவே தைக்க முடியல, எம்ப்ராய்டிங் ஒழுங்காகவே என்னால் போட முடியல, எனக்குமே வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் நீ இருக்கலாம்,
எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், நான் உன்னை என் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீதாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தற்கொலை அப்படிங்கிற முடிவுக்கு மட்டும் அவள் போகவே மாட்டா. அப்போது அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்தாம்மா இது வந்து அரசருக்கு கொடுக்கக்கூடிய ஷால்வு, இதை வந்து நீ வந்து ரொம்ப சூப்பராக தைக்கணும், சரியா? இது ஒரு பெரிய ஒர்க் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்கே அப்படின்னு சொல்ல அவளும் ரொம்ப சந்தோஷத்தோட கண்டிப்பாக நான் நல்லபடியாக தைப்பேன், நல்லபடியான எம்ப்ராய்டிங் நான் அரசருக்கு போடுவேன், அரசரே வியந்து போவார் அப்படின்னு சொல்ல அந்த தாத்தாவும் சரிம்மா ஓகே நீ நல்ல எம்ப்ராய்டிங் போடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவளுடைய அந்த எம்ப்ராய்டிங் ஷால் வந்து அந்த அரசரான ஏழ்முன் பாலை நாட்டு அரசருக்கு கொடுக்கப்படுது. அவருமே அந்த ஷால்வையை போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த எம்ப்ராய்டிங்கை பார்க்கும்போது என் அம்மா போட்ட மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் அம்மா ஞாபகம் வருது, இந்த எம்ப்ராய்டிங் போட்டவங்களை நான் நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த அரசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் மேரேஜ் ஆகி 7 years ஆகுது, அவருக்கு பேபி கிடையாது. ஆனால் அரசி ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கா, அரசே நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அரசரை அடிக்கடி வற்புறுத்துவா. அதுக்கு அரசர் வந்து சொல்லுவார், அதுக்கான கரெக்டான டைம் வரும்போது கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பேன், அது வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அரசரும் கூட இந்த எம்ப்ராய்டிங் பண்ணவங்களை நான் நேரில் போய் பார்க்கணும், அவங்களுடைய கலை ரொம்பவும் மதிக்கத்தக்கது, அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். இந்த சமயத்தில் சீதா ரொம்ப குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, அவள் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து துணியை தச்சிட்டு இருப்பா, கண்டிப்பாக அவள் நல்லா தான் இருப்பா அப்படின்னும் அவள் நினச்சிக்கிறா. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலி அரசர் வந்து சீதாவை மீட் பண்ண வருவார். அப்போது அவள் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறத தெரிஞ்சதும் அது மட்டும் இல்லாமல் அம்மா மாதிரியே இருக்கிறதுனால அவரும் என்ன பண்ணுறாரு, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்லவும் சீதாவும் கொஞ்சம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அமுதன். அதாவது போன வருஷம் அமிர்தம் பிறக்கிறா, அதுக்கு அடுத்த வருஷம் அமுதன் பிறக்கிறாங்க. அப்போ அமிர்தமும் அமுதனும் 2 பேரும் சகோதர சகோதரிகள். இது அமுதனுக்கும் தெரியாது, அமிர்தமுக்கும் தெரியாது. ஏன் அரசியான சீதாக்கு கூட அமிர்தம் வந்து தன்னுடைய மகள் அப்படிங்கிறது தெரியாது. அப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி, அதாவது வளவனை பெற்றதுக்கு முன்னாடி நியாயப்படி பார்த்தா வளவனோட வளர்ப்பு தாய் தான் அமிர்தம், பெற்ற தாய் மகாகவியோட பெற்ற தாய் தான் அமிர்தம், சரிங்களா? அப்போது அமிர்தம் வந்து இந்த மாதிரி ஒரு தேவதாசியாக இருந்தா. தேவதாசினா என்ன அப்படின்னா அவங்க கடவுள் முன்னாடி தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, இல்லைன்னா அரசர் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையோட பிரதான வேலையே இதுதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆம்பளைங்க வந்து அவளுடைய அழகில் மயங்கி எப்படியாவது வந்து அவளை வந்து தன்னுடைய மனைவி ஆக்கிக்கணும். மட்டும் மனைவி கிடையாது, மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் மனைவின்னு அந்தஸ்தை கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் தேவதாசிகளை மனைவியாக வைக்கிறதுக்கு பதிலாக ஆசை நாயகியாக வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. மனைவியை விட அதிகமான பவர், அதிகமான பொருள், அதிகமான சொகுசு எல்லாமே அந்த ஆசை நாயகிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள மனைவியாக மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதனாலேயே வந்து அமிர்தம் வந்து எல்லா ஆண்கள்கிட்டேயுமே இருந்து தள்ளி தான் இருப்பா. இப்படி ஒரு நாள் வந்து அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அமுதன் அப்பந்தான் அமிர்தத்தை முதல் முறையாக மீட் பண்ணுறான். அப்போ அமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் அமுதனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அமுதன் தான் அமிர்தத்தை தூரத்துலேருந்து பார்த்து ரொம்பவும் அவன் மேலே வந்து ஒரு காதல் கொள்கிறான்.
ஒருதலை காதல் மாதிரி அவளை ரொம்பவும் விரும்புகிறான். ஆனால் இந்த விஷயம் அமிர்தத்துக்கு தெரியாது. இப்போ இது ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சுது. சீதாவோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுது, அமிர்தத்தோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுது. இப்போ இது கரண்ட்டில் இப்போ அமுதன், சீதா, அப்புறம் அமிர்தம் 3 பேருமே 7 மூன் பாலை நாட்டில் இருக்காங்க. இப்போ அமிர்தத்தை அமிர்தம் வளவனோட ரூமில் இருக்கா. சீதாவும் அவளுடைய அறையில் இருக்கா. ராஜா என்றைக்கும் இறந்து போயிட்டாரு. இப்போ இவங்க 3 பேரும் மட்டும்தான். அப்போ இந்த சமயத்தில் நம்மளுடைய காதலை வெளிப்படுத்தினா அவள் அக்செப்ட் பண்ணிப்பாளா? 2 பேருக்கும் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற உண்மை தெரிய வருமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ரொம்பவும் உளறி பேசியிருப்பேன். இது ரொம்ப நிறைய டேக். இது கிட்டத்தட்ட 10வது டேக்காக இருக்கும் என்னுடைய டேக்கு. பட் நான் கண்டிப்பாக நிறைய முயற்சி பண்ணுவேன். நான் பர்ஃபெக்டாக ஸ்டோரி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.